சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வர பாதையில் ஒரு குட்டையை பார்க்குறாரு நந்தனார். பெரிய குளமா வெட்டினா சிவனடியார்களுக்கு பயன்படுமே அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கும் சிவபெருமானை வேண்டிக்கிறாரு. அப்போ தான் சிவபெருமான் விநாயகரையும் பூதகணங்களையும் அனுப்பி வைக்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து ஒரே நாள் ராத்திரியில் அந்த குளத்தை வெட்டி முடிச்சிடுறாங்க. இன்றைக்கும் கோவில் பிரகாரத்தில் குளம் வெட்டி விநாயகருங்கிற பேரில் மக்களுக்கு அருள் புரிகிறாரு. அவர்கிட்ட வேண்டக்கூடிய எந்த ஒரு வேண்டுதலும் 48 நாட்களில் முடிஞ்சிரும், நடக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நந்தனார் அதுக்கப்புறம் ஊர் ஊராக போய் சிவ தொண்டு செய்கிறாரு. அப்போ போகும்போது தான் வானத்தில் மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து சிவலிங்கமாக காட்சி தந்து நந்தனிடம் நந்தா சிதம்பரம் வா அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அன்னையிலிருந்து அவர் சிதம்பரம் போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட பணம் இல்லை. அதனால முதலாளிகிட்ட போய் கேட்குறாரு. முதலாளியும் இவருடைய சிவபக்தியை பயன்படுத்திட்டு தன்னோட பண்ணையிலையும் வீட்லேயும் வயல்லையும் வேலை பார்க்கும்படி சொல்கிறாங்க. வேலை பார்க்குறாரு, ஆனால் காசு தர மாட்டேங்கிறாரு. இப்படி பல நாட்கள், பல மாதங்கள், பல வருஷங்களாக ஏமாற்றிட்டே இருக்காரு, காசு தரல. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கேட்குறாங்க, நீ எப்போ சிதம்பரம் போவேன்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, நாளை போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. இப்படி பல வருஷம் ஆயிடுது. ஆனால் பொறுமை இழந்து நந்தனார் என்ன செய்கிறாரு, ஒரு நாள் நேரடியாக முதலாளிகிட்ட போய் பணம் கேட்டு அழுது புலம்புறாரு. அதுக்கப்புறம் சரி நான் பணம் தரேன், ஆனால் நீ சிதம்பரம் போனால் என்ன செய்ய போகிற, அங்கே உன்னைய ஊருக்குள்ளேயே விட மாட்டாங்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்ல சாமி, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பணம் மட்டும் தாங்க அப்படின்னு கெஞ்சி கேட்குறான். அதுக்கப்புறம் சரி பணம் தரேன், ஆனால் என்னோட 40 ஏக்கர் நிலத்தையும் உழுது பயிர் செஞ்சுட்டு அறுவடை முடிச்சுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இனிமேல் நான் சிதம்பரமே போக முடியாதா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு சிவனை நினச்சி உருகி அழுகிறாரு. அன்னைக்கு ராத்திரி சிவபெருமான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துறாரு. அந்த 40 ஏக்கர் நிலமும் ஒரே நாள் ராத்திரியில் உழுது பயிர் செஞ்சு அறுவடைக்கும் வந்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு எல்லா மக்களும் பார்க்குறாங்க, அறுவடைக்கு இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் இவரை இனிமேல் ஏமாற்றக்கூடாதுன்னு முதலாளியும் பணம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அவரும் அந்த சிதம்பரத்துக்கு போகிறாரு. சிதம்பரத்தில் போன உடனே அங்கே சிவனை நினச்சி உருகிறாரு, பாடுறாரு, எல்லாம் பாடுறாரு. எல்லா இடமும் சிவனிடம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மண்ணை எடுத்து நெற்றியில் திருநீராக பூசிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்காரு. அப்போ தான் சிவபெருமான் எல்லாருடைய கனவுலையும் போய் எனது பரம பக்தன் வந்திருக்கிறார், அவரை உரிய மரியாதையோடு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் பூர்ண கும்பம் எடுத்துகிட்டு போய் அவரை வரவேற்று கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு அந்தனர் மாத்திரம் அவரை கோவிலுக்குள்ளே அனுமதிக்கலை. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இது சிவனுடைய கட்டளை, அவர் கனவுல சொன்னதுனால தான் நாங்கள் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் ஒரு அக்னி பரீட்சை வைப்பேன், அதில் வெற்றி அடைஞ்சால் போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அக்னி வளர்க்க சொல்கிறாங்க. கொழுந்து விட்டு எரியுது தீ. அதில் புகுந்து நந்தன் கோயிலுக்குள்ளே போகிறாரு. சிவபெருமான் காட்சி தராரு. அவர் சந்தோஷமாக அவரை தரிசனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அக்னி ரூபமாக காட்சி தந்து அவரை தன்னுள் ஐக்கியப்படுத்திக்கிறாரு. இதுதான் நந்தனாருடைய வரலாறு. இவரை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்லும்போது, செம்மையே திருநாளை போவார்க்கும் அடியேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.